சென்னை திருவான்மியூரில் தம்முடைய ஜனநாயக கடமையாற்றுவதற்காக நடிகர் அஜித்குமார் வருகை தந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தற்பொழுது தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தலில் விறுவிறுப்பென வாக்குப்பதிவு என்பது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாதிரி வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் சரியாக 7 மணிக்கு வாக்குப்பதிவு என்பது நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சி என்பது சென்னை திருவான்மியூரில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்தில்தான் அந்த நடிகர் அஜித்குமார் தற்பொழுது வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். சென்னை திருவான்மியூரில் தம்முடைய ஜனநாயக கடமையாற்றுவதற்காக நடிகர் அஜித்குமார் வருகை தந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தற்பொழுது தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தலில் விறுவிறுப்பென வாக்குப்பதிவு என்பது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாதிரி வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் சரியாக 7 மணிக்கு வாக்குப்பதிவு என்பது நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. தம்முடைய ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக நடிகர் அஜித்குமார் தற்பொழுது திருவான்மியூரில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். முதல் ஆளாக தற்பொழுது வாக்குச்சாவடி மையத்திற்கு வாக்களிப்பதற்காக நடிகர் அஜித்குமார் வருகை தந்திருக்கிறார். தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு என்பது விறுவிறுப்படைந்திருக்கிறது. தற்பொழுது இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விஷ்ணு நம்மோடு இணைந்திருக்கிறார். விஷ்ணு, தற்பொழுது நடிகர் அஜித்குமார் வருகை தந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. விவரங்கள். நிச்சயமாக 18வது மக்களவை தேர்தல் என்பது முதற்கட்டமாக இன்று 21 மாநிலங்களில் தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக 10 மாநிலங்களில் முழுவதுமாகவும் 11 மாநிலங்களில் முதற்கட்டமாகவும் இந்த வாக்குப்பதிவு என்பது இன்று தொடங்கியிருக்கிறது. தற்போது நாம் சென்னை திருவான்மையில் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலைப் பள்ளியில் இருக்கிறோம். இங்கு நடிகர் அஜித்குமார் தற்பொழுது வாக்கு செலுத்துவதற்காக இங்கு வருகை தந்திருக்கிறார். அதாவது கடந்த முறை, அதாவது 2021 சட்டமன்ற தேர்தலிலுமே வாக்கு செலுத்துவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பாகவே அந்த வாக்குச்சாவடி மையத்திற்கு வந்த நடிகர் அஜித் தற்பொழுதும் இந்த மக்களவை தேர்தலிலும் வாக்கு செலுத்துவதற்கு ஒரு காமணி நேரத்துக்கு முன்பாகவே தற்போது காட்சியை தான் நம்மால் பார்க்க முடிகிறது. சென்னை பாரதிதாசன், அதாவது திருவான்மியூர் பாரதிதாசன் தெருவில் இருக்கக்கூடிய திருவான்மியூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தான் இங்க வாக்குச்சாவடி மையம் என்பது இருக்கிறது. இங்கு தற்போது நடிகர் அஜித்குமார் அதிகாலையிலேயே வாக்கு செலுத்துவதற்காக தற்போது நேரடியாக இங்கே வந்திருக்கிறார். குறிப்பாக சென்னையில் 3226 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 19க்கும் அதிகமான காவல்துறையினர் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் வகையில் முதல் ஆளாக தன்னுடைய ஜனநாயக கடமையை செலுத்துவதற்காக நடிகர் அஜித்குமார் தற்பொழுது திருவான்மையில் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலைப் பள்ளியில் வருகை தந்து தற்போது தனது வாக்குப்பதிவினை செலுத்தி வருகிறார். விஷ்ணு, தற்பொழுது வாக்குப்பதிவு என்பது சரியாக 7 மணிக்கு தான் நடைபெற இருக்கிறது. முதல் ஆளாக அரை மணி நேரத்திற்கு முன்பாகவே நடிகர் அஜித்குமார் வருகை தந்திருக்கிறார். கூட்டத்தை சமாளிப்பதற்காக இது போன்ற ஒரு நடவடிக்கையில் அவர் தற்பொழுது முதற்கட்டமாக அரை மணி நேரத்திற்கு முன்பாக வந்து விட்டாரா? நிச்சயமாக கடந்த முறை 2021 சட்டமன்ற தேர்தலில் அந்த கூட்ட நெரிசல் என்பது அவருக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தியது. தொடர்ந்து ரசிகர்கள் அவர் வாக்கு செலுத்தும் மையத்திற்கு நேரடியாக வந்து அதிக அளவில் கூடி அவருக்கான அந்த தொந்தரவு என்பதை ஏற்படுத்தியிருந்தனர். இதனை தவிர்ப்பதற்காகவும் பொதுவாகவே நடிகர் அஜித்குமார் மிகவும் எளிமையானவர் என்பது தெரிந்தது, அனைவரும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த வகையில் யாருக்கும் எந்த வகையிலும் தொந்தரவு ஏற்படாத வண்ணமும் கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காகவும் ரசிகர்கள் அதிகமாக வாக்குச்சாவடி மையத்திற்கு வருகை தருவதை தவிர்ப்பதற்காகவும் நடிகர் அஜித்குமார் தற்பொழுது அரை மணி நேரத்திற்கு முன்பாகவே இந்த வாக்குச்சாவடி மையத்திற்கு வருகை தந்திருக்கிறார். இதனால் அதிகாலையே தன்னுடைய ஜனநாயக கடமையை முதல் நாளாக தற்போது நிறைவேற்றுவதற்காக சென்னை திருவான்மையில் இருக்கக்கூடிய இந்த பாரதிதாசன் தெருவில் வருகை தந்திருக்கிறார். இங்கு அவருக்கான அந்த ஒரு பூத்தில் தற்போது உள்ளே அமர்ந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் சரியாக 7 மணிக்கு இந்த வாக்குப்பதிவு என்பது தொடங்கப்பட இருக்கிறது. இந்த 7 மணி அளவில் அவர் முதல் ஆளாக தன்னுடைய வாக்குப்பதிவினை செலுத்துவதற்காக நடிகர் அஜித்குமார் இங்கு வருகை தந்திருக்கிறார். குறிப்பாக அந்த எந்த ஒரு சலசலப்பும் இன்றி கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக இந்த நடவடிக்கை, அதாவது இந்த செயல் என்பது அவர் முன்னெடுத்திருக்கிறார். இது அனைவராலும் பாராட்டப்படுகிறது. குறிப்பாக தற்போது முதல் ஆளாக அவர் இங்கு வந்து தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதன் மூலம் தங்களது ரசிகருக்கும் அவர் முன்மாதிரியாக இருக்கக்கூடியதாகவும் பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில், அதாவது 7 மணிக்கு சரியாக முதல் ஆளாக நடிகர் அஜித்குமார் சென்னை திருவான்மியூரில் இருக்கக்கூடிய பாரதிதாசன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தனது வாக்கினை செலுத்த இருக்கிறார். இதன் மூலம் அந்த 18வது மக்களவை தேர்தலில் இந்த 18வது மக்களவை தேர்தலின் வாக்குப்பதிவு என்பது முதற்கட்டமாக 7 மணிக்கு தொடங்க இருக்கிறது. இந்த நிலையில் நடிகர் அஜித்குமார் சென்னை திருவான்மியூரில் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலைப் பள்ளியில் தற்போது இந்த வாக்கினை செலுத்துவதற்காக வந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. எந்த ஒரு கூட்ட நெரிசலும் இன்றி
சலசலப்புமின்றி அவர் தன்னுடைய வாக்கினை செலுத்திக் கொள்வதற்காக தற்போது அஜித்குமார் அந்த அவருடைய வீட்டில் காத்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் 7 மணிக்கு சரியாக அவருடைய வாக்கினை ஜனநாயக கடமையை அவர் ஆற்ற இருக்கிறார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஏற்பட்ட ஒரு அசௌகரியமான சூழல் போன்றே இந்த தேர்தலில் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக முன்கூட்டியே கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக நடிகர் அஜித்குமார் வருகை தந்திருப்பதா சொல்லியிருக்கிறீங்க. அவரை தொடர்ந்து தற்பொழுது பொதுமக்களும் வாக்களிப்பதற்காக அந்த பகுதிக்கு வருகை தந்திருக்கிறார்களா? அது தொடர்பான தகவல். நிச்சயமாக, அதாவது 18வது மக்களவை தேர்தல் கடந்த ஒரு மாதமாகவே அந்த பிரச்சாரம் என்பது நடந்து முடிந்திருந்தது. இன்றைய தினம் முதற்கட்டமாக குறிப்பாக தமிழ்நாடு, புதுச்சேரி, அருணாச்சல், அந்தமான் நிக்கோபார் தீவுகள், லட்சத்தீவு, மணிப்பூர், மேகாலயம் உள்ளிட்ட 11 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் முதற்கட்ட வாக்குப்பதிவு என்பது இன்று தொடங்கியிருக்கிறது. இந்நிலையில் சென்னையில் பரபரப்பான அந்த வாக்குப்பதிவு என்பது தொடங்கியிருக்கு. தற்போது நேரடியாக பார்க்கலாம், நடிகர் அஜித்குமார் தனது வாக்கினை அங்கு, அதாவது வாக்கு மையத்தில் இருக்கக்கூடிய காட்சியிலே ரசிகர்கள் வெளியிலிருந்து பார்த்து உற்சாக அடையக்கூடிய காட்சியை நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. இந்நிலையில் இந்த மாதிரி இதுபோல 11 யூனியன் பிரதேசங்கள் மற்றும் மாநிலங்களில் இந்த முதற்கட்ட வாக்குப்பதிவு என்பது தொடங்கியிருக்கிறது. இன்று நாடு முழுவதுமே இந்த வாக்குப்பதிவு என்பது தொடங்கியிருக்கிற சூழலில் அனைவரும் தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக ஆங்காங்கே அவர்களுடைய பூத்துக்கு சென்று வாக்கினை செலுத்துவதற்காக வருகை தந்த வண்ணம் உள்ளனர். குறிப்பாக நாம் இருக்கக்கூடியது தென் சென்னை தொகுதி. இந்த தென் சென்னை தொகுதியில் தமிழகத்தில், அதாவது தென் சென்னை தொகுதியில் பொறுத்தவரை மொத்தமாக 41, அதாவது 30, குறிப்பாக தென் சென்னை தொகுதியில் இந்த திருவான்மியூர் அரசு மேல்நிலைப் பள்ளி அமைந்திருக்கிறது. இங்கு நடிகர் அஜித்குமார் தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக இங்கு வந்திருக்கிறார். இங்கே மொத்தமாக அதிக அளவிலான பொதுமக்கள் வந்து வாக்களிப்பதற்கான சூழ்நிலை இருக்கிறது. ஒரு மேல்நிலைப் பள்ளியில் அதிகப்படியான பூத்துகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பொதுமக்களும் வருகை தரக்கூடிய காட்சிகளையும் நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. அதிக அளவில் பொதுமக்கள் வருகை தருவதற்கு முன்பாகவே தனது ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக நடிகர் அஜித்குமார் தற்போது நேரடியாக இங்கு களத்தில் வந்து தன்னுடைய அந்த பூத்துக்குள்ளாக அவர் சென்றிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் 7 மணி அளவில் அவருடைய வாக்கினை அவர் செலுத்த இருக்கிறார். விஷ்ணு, தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.